Mubin, class of 12th. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன் அண்டு என்சைம் ஆஸ் ட்ரக் டார்கெட்ஸ் இந்த ரெண்டு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ், அது எப்படிலாம் வந்து நம்ம பாடியில் ஆக்ட் ஆகுது. ட்ரக்னா வந்து மெடிசின், நம்ம எடுத்துக்கூடிய மெடிசின், ட்ரக்ஸ், அதை தான் வந்து ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஃபங்க்ஷன், பாடியில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகி எப்படிலாம் நடக்குது அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் என்சைம்ஸ் வந்து நம்ம பாடியில் எப்படி ஆக்ட் ஆகுது, எப்படி ப்ராசஸ் நடக்குது, இதை பற்றி நான் பார்க்க போகிறோம். வாங்க, இது ஃபஸ்ட்டு நான் ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன் பற்றி சொல்கிறேன். வாட் இஸ் ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன்? ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன்னா, ட்ரக்குன்றது வந்து மெடிசின், அதாவது நம்ம எடுத்துக்கிற மெடிசின். இன்ட்ராக்ஷனாக ஒரு லிங்க்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டார்கெட்னா ஒரு இலக்கு, அதாவது இந்த ட்ரக்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்சைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாடியில் ஒரு என்சைம் இருக்குது, இந்த என்சைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் ஒரு என்சைம். இந்த என்சைம் இருக்குது. இந்த என்சைமில் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரக் இன்சர்ட் பண்ணுறேன். நம்ம பாடியில் இருக்க என்சைம் இது. நான் வந்து ஒரு ட்ரக் இன்சர்ட் பண்ணுறேன். ட்ரக் வந்து அமினோ பென்சாயிக் ஆசிட், இது வந்து நம்ம புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் தான். பென்சானிக் அமினோ பென்சாயிக் ஆசிட் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரக்கை வந்து இதில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது இதில் வந்து நம்மளுக்கு இப்படி இன்சர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இன்சர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதாவது டார்கெட், அதாவது இந்த டார்கெட்டில் நான் போய் இன்சர்ட் ஆகணும் அப்படின்ற டார்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் உட்காருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த டார்கெட் இது வந்து என்சைம் கூட ரியாக்ஷன் நடக்குது. இது எப்படி நடக்கும்னா, இது ரெண்டு ஃபங்க்ஷனேட் ஆகி அவளுக்கு எப்படி வரும்னா இந்த என்சைம் வந்து இப்படி கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுது. ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சல்ஃபனிலாமைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இதுதான் வந்து ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன். ட்ரக் வந்து எப்படி வந்து என்சைமில் ஆக்ட் ஆகி இல்லைனா வந்து நம்ம உடம்புல எது ஒரு ஃபங்க்ஷன் எதில் வேணால் இப்போ நம்ம உடல் பேத்தஜன்ஸ் பாக்டீரியாஸ் இருக்குன்னா அந்த பாக்டீரியாஸ்லாம் வந்து அதாவது அந்த ட்ரக்ஸ் மூலிமா வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதும், இல்லை நீ இது செய்யாத, இது செஞ்சால் இவங்களுக்கு இப்படி நடக்குது, இது வேணாம் அப்படின்ற ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி தடுக்கிறதும், இதுதான் வந்து இந்த ட்ரக் டார்கெட். இந்த ட்ரக் வந்து ட்ரக்கோட ஒர்க்காக இருக்குது. நம்ம புக்கில் இருக்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன். The biochemical process such as metabolism which is responsible for breakdown the food molecules and harvest energy in the form of ATP and the biosynthesis of necessary biomolecules from the available precursor molecules using many enzymes. அதாவது நம்ம பயோகெமிக்கல் ப்ராசஸ், நம்ம டெய்லி நடக்கிற ப்ராசஸ்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து சாப்பிட்ட ஃபுட்டு வந்து நம்ம உடம்புல எது ஃபங்க்ஷன் ஆகி பிரேக் டவுன்லாம் ஆகி நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக ஃபார்ம் ஆகி கொடுக்குது. இதுதான் வந்து மெட்டபாலிசம் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இதுவும் next என்ன சொல்லலாம், cell signaling means sense any changes in the environment using the receptor molecules and send signals to various processes to elicit the inappropriate responses. அதாவது வெளியே இருக்க என்விரான்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு வந்து செல் சிக்னலிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல் சிக்னல் மூலிமா நம்ம நடக்கிற ப்ராசஸ், வேறையோ ப்ராசஸ், அது வந்து இந்த ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன் மாதிரி இந்த ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷனில் செல் சிக்னலிங்கை வந்து நம்ம செல் சிக்னல் பண்ணுறோம். இப்போ நம்ம தொடரோன்னா இது ஒரு ஃபீல் இருக்குல்ல, இந்த மாதிரி சென்ஸ் வந்து நம்மளை உள்ளே இருக்க பாடியில் இதை சொல்லி இந்த மாதிரி நம்மளுக்கு வேறு இது ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்குது. இதான் வந்து நம்மளுக்கு நார்மல் நம்ம ஃபங்க்ஷன், நம்ம பாடியில் நடக்கூடிய ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் அவர் பாடி. இந்த எசென்ஷியல் ஃபார் த நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் பாடி. இது வந்து நம்ம உடம்புல நடக்கிற ஒரு வந்து நார்மலான ப்ராசஸ் நடக்குது. இந்த நார்மல் ப்ராசஸ், அதாவது this routine process may be disturbed by an external factor such as microorganism etc. or by a disorder in its system itself. இந்த ரிட்டர்ன் ப்ராசஸ்னால் நம்மளுக்கு நடக்கிற, அதாவது டெய்லி லைஃப்பில் நடக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது எப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலிமா, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் மைக்ரோஆர்கனிசம், பாக்டீரியா, கெமிக்கல்ஸ், ஃபங்கைஸ், அதாவது கெமிக்கல்ஸ் வரக்கிறதுனால அதிகமாக அப்படின்லாம் நம்மளோட சிஸ்டம் ஆஃப் பாடியிலே வந்து ஒரு டிஸார்டர், நம்மளுக்குள்ளே டிஸார்டர் ஃபார்ம் ஆகி அதனால் இந்த ப்ராசஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அண்டர் சச் கண்டிஷன் we have take the medicines to restore the normal functioning of the body. இது மாதிரி நம்ம பாடியில் நடக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா மெடிசின் எடுத்துப்போம். இந்த மெடிசின் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் பாடி வருது. அதால் தான் நம்ம என்ன பண்ணால் மெடிசின் எடுத்துக்கிறோம். எதனாலனா நார்மலாக வந்து நம்மளுக்கு பாடி நார்மல் ஃபங்க்ஷன் ஆகணும். இது மாதிரி இந்த டிஸ்டர்ப் ஆகிறத விட்டு இதுவாகி நார்மல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மெடிசின்ஸ்லாம் எடுத்துக்கிறோம்.
These drug molecules interact with the biomolecules such as proteins, lipids, etc. that are responsible for different function of the body. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ட்ரக் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, இதாவது நம்ம உடம்புல இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் எக்ஸெட்ரா, அதாவது ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்மளுக்கு எப்படின்னா சாப்பிட்றது, ஒரு ஒர்க் செய்கிறோம்ல, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுனா ஹெல்ப் பண்ணுதுன்னா ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இதை வந்து இந்த ட்ரக் மாலிகூல்ஸ் போய் இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளை இந்த ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னா பழையபடி மாற்றி நம்மளுக்கு வந்து நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் பாடி கொடுக்கும். அதுதான் வந்து ட்ரக் பண்ணுற வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே எடுத்துருக்காங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் which are biological catalysts are called enzymes and those which are important for communication system are called receptors. The drug interacts with these molecules and modify the normal biochemical process reactions either by modifying the enzyme activity or by stimulating or suppressing certain receptors. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரோட்டீன்ஸில் வந்து 3 இதுவும் ஆக்ட் ஆக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்று வந்து பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா என்சைம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது நம்ம பாடியில் நடக்கிற ஒரு கம்யூனிகேஷன் ரிசெப்டர்ஸ், அதாவது வெளியேற மாலிகூல்ஸ், அதாவது உள்ளே இருக்க மாலிகூல்ஸ் இல்லை என்விரான்மெண்டல் மாலிகூல்ஸ் மூலமாக நம்மளுக்கு கம்யூனிகேஷன் நடக்குதுல்ல, இது தான் வந்து ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேரி, அதாவது நம்ம உடம்புல இருக்க ஃபுட்டு, வாட்டர் அப்படின்ற அந்த மாலிகூல்ஸ்லாம் வந்து கேரி பண்ணுது மெம்பரன்ஸுக்கு வந்து கேரி பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேரியர் ப்ரோட்டீன் சொல்கிறாங்க. இது 3 தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருவோம். அதாவது பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் என்சைம், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட்டாக வந்து என்சைம் வந்து ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோட்டீன்ஸில், அதாவது நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் ரிசெப்டர்ஸ் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு கேரி போலார் மாலிகூல்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற ஃபுட்டு, வாட்டர்ஸ் இதெல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போகிறது தான் வந்து கேரியர் ப்ரோட்டீன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு the drug interacts with these molecules and modify the normal biochemical reactions either by modifying the enzyme activity or by stimulating suppressing certain receptors. அதாவது இந்த ட்ரக் போய் இன்ட்ராக்ட்ஸ் ஆகுதுல, இந்த ட்ரக்கு அதாவது இந்த என்சைமில் ஒரு ட்ரக் வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது அது இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம உடம்புல பேத்தஜன், அதாவது ஒன்றுனா பண்ணுன்னா இந்த என்சைமில் நடக்கிற ஆக்டிவிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணும். அதாவது அதில் இப்படி வேறு மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறது விட்டு வேறு மாதிரி நடக்குதுன்னா வந்து அதை வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி நீ பழையபடி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற ஒரு என்சைம் ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா அந்த ட்ரக்கு இன்னும் என்ன பண்ணுன்னா இந்த ட்ரக்கு என்ன பண்ணுன்னா போய் இன்ட்ராக்ட் ஆகி நீ வந்து இது செய்யாத, இதை அங்கே போய் வேறு எதனா ஒரு மாலிகூல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணும். அப்படி இல்லைன்னா அங்கே நடக்கிற இதை வந்து சுப்ரெஸ் பண்ணும். நீ வந்து இப்போ தப்பாக ப்ளே ஆகிட்டு இருக்க, நீ வந்து இப்போ நார்மல் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு அந்த ட்ரக் வந்து போய் இன்ட்ராக்ட் பண்ணும். இது தான் வந்து ட்ரக் டார்க் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ட்ரக்கு எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன், அது எப்படி நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகுது, அதுதான் வந்து திஸ் இஸ் கால்ட் as a drug target interaction. Once again, thank you.